ஆதியாகமம் 31 அதிகாரத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம கடைசியாக எதில் முடித்தோம் அப்படின்னா, அந்த 30 அதிகாரம் கடைசி வசனம், இவ்விதமாக இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். 6 வருஷத்துல 14 வருஷம் சம்பாதிக்காத எல்லா சம்பாத்தியமும் சேர்த்து தேவன் விருத்தி அடைய பண்ணினார். ஏகப்பட்ட சொத்துக்கள் பெருகின உடனே பொறாமை வந்து விடுகிறது இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன வந்துருது? பொறாமை வருகிறது. அது எங்கிருந்து துவங்கும் என்றால் வீட்டிலிருந்து துவங்கும். அந்த பொறாமை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? இப்போ லாபானுக்கு ஏற்கனவே பசங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த பசங்க தான் முதல்ல இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு, அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுடைய கணவன் யாக்கோபு, இப்ப இந்த கணவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. ஆடு மாடு குட்டி பயங்கரமாயிருச்சு. இப்ப பெரிய செல்வந்தனாய் மாறி போனார். பெரிய செல்வந்தனுடைய மனைவிகள் அந்த 2 பேர். கூட பிறந்த அண்ணன்மார் தம்பிமார்கள்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, நேத்து வந்தவன் 14 வருஷமா சோத்துக்காக வேலை பார்த்தவன் இப்போ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டானே அப்படின்னு பொறாமைகள் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களை பார்த்து மனிதர்கள் பொறாமப்படுறாங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான். இவர் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் தெரியல. எங்க அப்பா ஆடு கொடுக்கலன்னா இவன் முன்னேறி இருப்பானா? கேள்வி எப்படி? எங்க அப்பா ஆடு கொடுக்கலன்னா இவன் முன்னேறி இருப்பானா? இன்னைக்கு என்னவோ முன்னேறிட்டான். இது காரணம் யாரு? எங்க அப்பா ஆடு கொடுத்தது தானே காரணம் அப்படின்னு வருது. இந்த வார்த்தையை யாக்கோபு கேட்டான். முக்கியமான வார்த்தை அதுல வருது பாருங்க. யாக்கோபு சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். எத்தனை நாள் காதுக்கு கேட்காம பேசுனாங்களோ தெரியல. அதாவது பொறாம ஸ்டார்ட் ஆகுதுன்னா எடுத்தெடுப்புல காதுக்கு வராது. கூடி பேசுவாங்க. எப்படியோ ஒரு வார்த்தை வெளியில வந்துடும். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ரைட்டு, இன்னைக்கு இந்த வார்த்தை வந்திருக்குன்னா இன்னைக்கு வரல, என்னைக்கோ வந்துருக்கு, அதனால இன்னைக்கு வந்துருச்சு. கன்வென்ஷன் டயத்துல, நம்ம கன்வென்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மே மாச கன்வென்ஷன் டயத்துல பொதுவாக நம்ம யாருக்குமே போய் நோட்டீஸ் கொடுக்கறது இல்லை. சபைகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறது. சர்ச்சு எங்கெல்லாம் சர்ச்சு இருக்கோ அங்கே கொண்டு போய் கொடுக்குறோம். வேற எந்த ஊழியக்காரருடைய வீட்டுக்கு போய் கொடுக்கறது இல்லை. யாருக்கும் வீட்டுக்கு போய் கொடுக்கறது இல்லை. விசுவாசிகள் தான் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வெள்ளத்தூர் அண்ணன் ஒரு பிரச்சனை பண்ணார். அந்த ராஜேஸ்வருடைய அப்பா, அவர் என்ன பண்ணிட்டாரு, இத்தனைக்கும் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். ராஜேஸ்வர்கிட்ட கொடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருங்க அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி. இது வீட்டுக்கு போயிருக்கு, நோட்டீஸை கொண்டுட்டு போனோன்னா அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துருக்குது. எங்கள் சர்ச்சில் 3 நாள் இது அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமில்ல, எங்கள் சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷன் நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டு. இது இப்படின்னா அதுக்கு அண்ணன் எப்படி இருப்பான்? அவனுக்கு அண்ணன் அவன் என்ன ஒன்றும் இல்லாமல் கூடாரம் போட்டு உட்காந்துருந்தீங்க. அந்த நேரம்லாம் எங்கள் வீடு தெரிஞ்சிச்சு, தேடி வர தெரிஞ்சிச்சு, நோட்டீஸ் கொடுக்க தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சோன்னா பெரிய கட்டடம் கட்டிட்டீங்க, எங்களை தேடி வந்து கொடுக்க மாட்டாரோ? அவரு நோட்டீஸ் என்ன செய்யணுமா? தேடி வந்து கொடுக்க மாட்டாரோ? ஓன்ட்ட கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை என்ன? ஒன்றும் இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் இருந்தாங்க, நாம தான் அவங்கள டெவலப் பண்ணி விட்டோம். இன்னைக்கு ஏதோ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருசா வந்துட்டாங்கன்றதுக்காக நம்மளை தேடி வந்து கொடுக்க மாட்டாரோ? இந்த அம்மா என்ன பேசுச்சுன்னு நமக்கு தெரியல. அவங்க பேசுனாங்க, இவங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. எதுக்காக இதை சொல்றேன்னா, சில மனிதர்கள் பொறாமையில் இப்படி வார்த்தையா விடுவாங்க. அப்படிதான் இந்த அம்மா அந்த ஒரு வார்த்தையை விட்டாங்க. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து யாக்கோபை பார்த்த உடனே கூடி பேசுறானுங்க. இவனுக்கு புரிஞ்சு போச்சு, யாக்கோபுக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க. மாமாவை பார்க்குறார். இப்போ மெயினான பெரிய ஆள் யாரு? மாமா பார்த்தா மாமா முகம் வேறுபட்டு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கவர் இப்போ கொஞ்சம் டெரரா இருக்காரு. பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாரு, ஓஹோ இவருக்கும் நம்ம வளர்றது என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாமா சாதாரண ஆள் கிடையாது. யாருக்கு? ஆமா, மாமா சாதாரண ஆளே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மாமாமார் எல்லாமே சாதாரண ஆள் கிடையாது. பொதுவாகவே சொந்த மருமகன் வளர்கிறத கூட பொதுவாகவே அது மாமாமார், சிலர் அப்படி கிடையாது.
ஆனால் மேக்சிமம் இந்த மாமா நம்ம பைபிளில் பார்க்குற இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 முறை சம்பளத்தை மாற்றிருக்காராம். இந்த 6 வருஷத்தில் 10 முறை. அதான் முத நாள் உட்காந்து பேசுவாங்க, இங்கே பாருப்பா புள்ளியாக இருக்கிறதெல்லாம் உனக்கு சம்பளம் அப்படின்றார். உடனே யாக்கோபு கஷ்டப்பட்டு புள்ளியாக ஆடுகளுக்கு பொழிகிறதுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். இப்போ ஒரு வருஷம் கழியுது. அப்படிங்குள்ள எல்லா ஆடும் புள்ளியாக குட்டி போடுது. உடனே இதெல்லாம் எனக்கு சொந்தம்னு இவர் எடுக்க போவார்ல, மாமா சொல்றாரு, என்ன உனக்குன்னு எடுக்கிற, ஏற்கனவே புள்ளி ஆடெல்லாம் எங்க நிக்குது, யாக்கோபுடைய அந்த லாபானுடைய பையன் ஏரியால நிக்குது, இதெல்லாம் உனக்கு கிடையாது, இதெல்லாம் எனக்கு. இல்ல நீங்க தான் சொன்னீங்க புள்ளியா இருக்கலாம், உங்களுக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னு. நான் அப்படி சொல்லலப்பா, கோடா இருக்கதான் உனக்குன்னு சொன்னேன். இங்க பாரு, ஒண்ணு கூட கோடா இல்லை, அதெல்லாம் கிடையாது, புள்ளியா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. கடைசியில் வேற வழி இல்லாம இவர் என்ன செய்வாரு, அவளத்தையும் தூக்கி அவன்கிட்ட கொடுப்பாரு. இப்போ என்ன செய்யணும், கோடா ஆடு குட்டி போடணும். இப்போ என்ன பண்ணுவாரு, கட்டையில கோடா கிழிச்சு விடுவார். அடுத்து கோடா பிறக்கும் பொழுது அடிச்சு விடுவார். நான் உன்ட்டு அப்படி சொல்லலையே, மங்கின நிறமா இருக்கிறது மட்டும்தானே உனக்குன்னு சொன்னேன். இவரால் எய்த்து பேச முடியாது, ஏன்னா 2 பிள்ளை இருக்குது, அவருடைய 2 மகளையும் கட்டியிருக்காரு. 10ஆவதுக்கு 10-11 பிள்ளைங்க பெத்தாச்சு. பிள்ளைகளுக்கு பொதுவாக அப்பாவோட தாத்தா மேலே தானே பாசம் அதிகம். தாத்தா வீட்டில் இருக்காரு, அப்பா தான் வயல்வெளியிலே கிடக்காரு, தாத்தா கூடவே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் வரும்போது 4-5 பொடிசுகளும் சரி, அப்போ தாத்தா சொல்கிறத கேளுப்பா நீ அப்படின்னு என்ன செய்யும், ப்ரெஸ் பண்ணி விடும். கடைசியில் எல்லாம் சேர்ந்து இப்படி 10 முறை சம்பளத்தை மாற்றிருக்காரு. எப்படி இருக்கும் இந்த மனுஷனுக்கு? 10ஆவதுக்கு இப்போ பசங்க வேற என்ன சொல்கிறானுங்க, எங்கள் அப்பாவை ஏமாற்றி இவர் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு அப்படின்ற. இவைகள் ஏன் சம்பவிக்கிறது, சில மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் சம்பவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அந்த மனிதனை செப்பரேட் பண்ண விரும்புகிறார், தனிமைப்படுத்த விரும்புகிறார். 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு உன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்ட்டு. அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் இருக்காத, இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்கிறது அடுத்து அடிதடியில் என்ன செஞ்சிடும், வந்துடும், இப்போவே கிளம்பிடும் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளை பார்த்து மனிதர்கள்லாம் என்ன சொல்றாங்க, எவ்வளவு பேர் பொறாமப்பட்டு என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? நம்ம காது நம்ம சில விஷயங்கள் நம்ம காதுல கேட்கல, காது கேட்காம ரொம்ப பேசுறாங்க. காதுல கேட்டது கம்மியாக தான் நம்ம காதுல கேட்டிருக்கிறோம். அதாவது நான் எப்பவுமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா என்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட்டு பேசுவார்கள். நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரா ஆசீர்வதிக்கலையா. நேற்று வந்த பசங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிமா என்ன சொல்லுவாங்க, நேற்று வந்த பையன் தானே, இவனுக்கு என்ன தெரியும், இவனை கொண்டு போய் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க அப்பாவை பற்றி நமக்கு தெரியாதா, இப்படியெல்லாம் இருந்தாங்க. இப்போ நிலவரம் என்ன ஆயிடுச்சு, இப்போ நிலவரம் மாறிடுச்சு. உண்மையா இல்லையா? ஒரு சில காலகட்டங்கள் அப்படி இருந்துச்சு. வந்த புதுசில் நமக்கு எங்கே என்ன போகணும் ஏது செய்யணும்னு தெரியாது, கையில் பணம் இருக்காது, ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு போகிறதுக்கு போக்குவரத்துக்கு பணம் இருக்காது, ஏதாவது செய்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, அப்படியே உட்காந்துருந்த காலங்கள்லாம் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றி எல்லா எதிரிகளையும் செதறடிச்சு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம காது கேட்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை மனிதர்கள் என்ன பேசுகிறாங்க, என்னெல்லாம் நம்மளை பற்றி சொல்லிக்கிறாங்க. வெளியில் ஒரு சபை, நம்ம சபையை குறித்து மக்கள் என்ன பேசுகிறாங்க, நம்ம ஊழியத்தை குறித்து மக்கள் என்ன பேசுகிறாங்க. ஒரு கூட்டம் வைக்கிறதுக்கே நம்மளால் முடியலை, இவங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் கூட்டமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வைக்க முடியலையா, நம்ம என்ன செய்கிறோமா எப்போ பார்த்தாலும். ஆமாம், ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, வருஷத்துல ஒரு கூட்டம் எங்களுக்கு வைக்க முடியல, நீங்க பாருங்க எப்போ பார்த்தாலும் கூட்டம், மாசந்தோறும் கூட்டம் நடத்துறீங்க, எப்போ பார்த்தாலும். பணம் உங்களுக்கு எங்க இருந்துப்பா வருது அப்படின்ட்டு. பணம் நமக்கு எங்க இருந்து வருது? பணம் கர்த்தர் தான் தர்றாரு, வேற யார் தர முடியும்? பணம் நமக்கு தர முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மந்தை பெருகுது அப்படின்னாலே பொறாமை கொண்டவர்கள் எழும்புவார்கள். யாக்கோபினுடைய மந்தை பெருக ஆரம்பிச்சது. அந்த மந்தை பெருக 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 பொறாமை கொண்டவர்கள் எழும்புகிறார்கள். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, யாக்கோபு தனியாக தானே வந்தான், வரும்போது வீசின கையும் வெறும் கையுமா தானே வந்தான், இப்போ இவ்வளவு சம்பாத்தியம் இவனுக்கு எங்கேருந்து இருந்துச்சு, எங்கள் அப்பா சொத்தை எடுத்துக்கிட்டான் இவன் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர யாக்கோபினுடைய உழைப்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ ஆண்டவர் பார்த்தார், நீ கிளம்பு அப்படின்ட்டார்.
உடனே அந்த யாக்கோபு தன் மனைவியை கூப்பிடுறார். எங்க கூப்பிடுறாரு? இவர் எங்க ஆடு மேய்க்கிறாரோ அங்க வர சொல்றார். மனைவிமார்கள் வருகிறார்கள், அவர்களோடு விஷயத்தை பேசுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் எந்த இடத்தை விட்டு பிரியணும், யாரை விட்டு பிரியணும்னா, எந்த மனிதன் அல்லது எந்த இடம் முகநாடி வேறுபடுகிறதோ அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாம நம்மளோட அவங்க டிராவல் பண்ணவே முடியாது. ஒருத்தருடைய முகநாடி நமக்கு விரோதமா வேறுபடுது, எப்பவுமே இருந்த மாதிரி இல்லை, வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும், நம்ம குறித்து அவங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அங்க இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த லாபான் சிலைகளை வைத்து வழிபடக்கூடியவன், ஆனால் யாக்கோபோ தேவனை ஆராதிக்கிற ஜனம். இந்த ரெண்டுக்குமே ஒத்து வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஜனம் நம்மை அடிமைப்படுத்த பார்க்குது, ஆனா கர்த்தரோ அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க பார்க்குகிறார். இப்ப யாக்கோபை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வர வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. ஆனா அந்த ஜனம் என்னன்னு சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளை அடிமை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனாலதான் சரியான சந்தர்ப்பம். அவர் இந்த லாபான் என்ன பண்ணிட்டார், ஆடுகளை எல்லாம் அவர் மேய்க்கிற ஆடுகள்லாம் கூட்டிட்டு போய் மயிர் கத்தரிக்கிறது அப்படிம்பாங்க. அதாவது நம்ம ஊர் மாதிரி ஆடு கிடையாது. அந்த ஆடு, ஒரு ஆடெல்லாம் சர்வசாதாரணமாக 10 கிலோ 15 கிலோவுக்கு சடையா அந்த ரோமங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை தொங்கும். அதை வெட்டி அதை அதான் அவங்களுக்கு வருமானம். ஆயிரக்கணக்கான 2000 3000 ஆடுகள் இருக்கும்போது அதை அந்த ஆட்டுக்கு ரோமம் வெட்டி முடிக்கவே 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆயிரும். இவர் கூட்டி போயிட்டார், எல்லா ஆட்டையும் பத்திட்டு போயிட்டார். உடனே யாக்கோபு பார்க்கிறார், இதான் சந்தர்ப்பம், இனி இருக்க வழியே இல்லை. எல்லாரையும் அழைத்து கொண்டு ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு இவர் பிரயாணம் பண்ணிட்டார். எல்லாம் போயிட்டான். 3 நாள் முடிச்சுட்டு இங்க வந்தா இங்க யாரையுமே காணும். எப்படி இருக்கும் அந்த வீடு? கூடாரத்தில் ஆளை காணும், வீட்டில் ஆளை காணும். சரி, எங்கேயாவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான்னு போய் தெரிஞ்ச இடமெல்லாம் போய் தேடி பார்த்தா ஆளை காணும். எங்கேயோ ஓடி போயிட்டான். உடனே லாபான் டக்குன்னு என்ன பண்றாரு, அவர் பெரிய படைகளை திரட்டிட்டு போய் பின்தொடர்ந்து போகிறார். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, போற போக்குல நம்ம சும்மா போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. கூட இருந்த ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சான், சுரூபங்களை திருடிருச்சு. சுரூபம்னா தெரியுமா? சுரூபம் சிலை இருக்குல்ல, வீடுகள்ல குட்டி குட்டி சிலை செஞ்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல 2-3 குட்டி சிலைய இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, தூக்கிருச்சு. யோசிச்சு பாருங்க. அதாவது யாக்கோபு நல்லா சொல்றாரு, இங்க பாருப்பா, கடவுள் எனக்கு சொப்பனத்துல சொன்னாரு என்னை பெருகிறதுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா கூட இருந்த அந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த வார்த்தையும் கேட்டுட்டு போய் சிலையும் திருடி தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு சமயத்தில் ஆப்பு வைக்கிறவங்களா இருக்கிறாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. சில ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எதிரி வெளியில் கிடையாது, உள்ளுக்குள்ளே தான் எதிரி. அதாவது வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடலாம். கோலியாத்தை அடிப்பதற்கு ஒரு கூழாங்கல் போதும். ஆனால் கூடவே இருந்த சவுலை கொல்றதுக்கு தான் தாவீது என்ன செய்ய வேண்டிய இருக்குது, ஓட வேண்டியிருக்கு. கோலியாத்தெல்லாம் தைரியமாக போய் அடிச்சுட்டாரு. கூட இருக்கிற சவுலை கண்டு தான் என்ன செய்ய வேண்டிய இருக்குது. அதான் பிரச்சனையே. இன்னைக்கு வெளியில் இருக்கிறவங்கலாம் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிட முடியும். உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது பண்ணவங்க பார்த்தீங்களா, அவங்கள சமாளிக்க தான் நமக்கு பெரும் பாடு, பெரும் பிரச்சனை. இந்த அம்மா சுரூபத்தை எடுத்துக்கொண்டது. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, இவன் திருடிட்டு போயிட்டான்ற ஒரு பேர் என்ன செய்யுது, உண்டாகுது. அவன் ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறான். இவர் போனவர் கீலேயாத் மலைக்கு போயிட்டார். எந்த மலை? கீலேயாத் மலை. கீலேயாத் அப்படின்றது நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் சாட்சிகளின் கூடாரம். அது ஒரு அர்த்தம் என்னது, சாட்சிகளின் கூடாரம். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே, ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படின்னா. இன்னைக்கு இயேசுவுக்கு நம்ம தான் சாட்சிகள். நாம் ஒன்றாய் கூடுகிற இந்த இடத்துக்கு பேர் சாட்சிகளின் கூடாரம். இவர் கீலேயாத் மலைக்கு போனாருன்னு வச்சுக்கிடலாம், சபைக்கு போனாருன்னு என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஒரு கூடாரம், ஒரு சாட்சிகளின் கூடாரத்துக்கு போயிட்டார். இந்த லாபானும் விடுற மாதிரி இல்லை, பின்னாடியே விரட்டி வந்துட்டான், அந்த சாட்சிகளின் கூடாரத்துக்கு வந்துட்டான். இப்போ யாக்கோபு சாட்சிகளின் கூடாரத்துக்குள்ள இருந்ததுனால யாக்கோபுக்காக தேவன் லாபானின் கனவில் வந்தார். லேலுயா. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இந்த பக்கத்துல ஒரு அம்மா போகும், சடையா முடி தொங்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா, அது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா திருநூறு பை வச்சிருக்கும், திருநூறு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கும். அது ஏன் திருநூறு போறதுன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவான், எதிர்த்து பேச மாட்டான்.
ஏன்னா அதனுடைய தோற்றமே அப்படி இருக்கும். ஒரு 2-3 உத்திராட்ச மாலை, அப்புறமேல ஒரு சிகப்பு சேலை, அந்த முடியும். அதுவும் ராத்திரி ஒரு 10-12 மணிக்கு மேலலாம் அந்த அம்மாவை நேருக்கு நேராய் பார்க்கக்கூடிய திராணி உள்ள ஆண்கள் நம்ம ஊர்ல கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கும் அந்த விகாரமான தோற்றம். அந்த அம்மா கனவுல இயேசு வந்தாருன்னா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா கனவுல இயேசு வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்குது. லாபானுடைய கனவுல கர்த்தர் வந்து சொன்னது. லாபான் வந்தது யாக்கோப அன்னைக்கு உண்டுலன்னு பண்ணணும்னு வந்திருக்கிறான். என்னன்னா பிள்ளைகளை கூட்டு போனது பிரச்சனை இல்லை, சாமியை தூக்கிட்டான். அதான் மெயின் பிரச்சனை. இன்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா சாமியை அவன் சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருப்பான்ல. அதாவது சிலருக்கு சில பழக்கம் இருக்குது. இங்க பாரு, எங்க போனாலும் சரி, சில நம்ம இயேசு அறியறதுக்கு முன்னாடி வெளியில இருக்கும்போது எங்க போனாலும் நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வேற இடத்துக்கு போகணும்லாம் நினைப்பாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே குலதெய்வமே இல்லை, தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி இந்த லாபான் ரொம்ப பார்த்து பக்தியா என்ன சொல்றது, எதுக்கு எடுத்தாலும் இந்த சாமி தான் நம்மளை காப்பாத்துன்னு நினைச்ச ஆளு நினைச்சு வச்சிருப்பாருல சில சுரூபங்கள். இதை இந்த அம்மா தூக்கிடுச்சு நேக்கா. இந்த அம்மா என்ன நினைச்சிருச்சு, நம்ம அப்பாவோட ராசி நமக்கு வரட்டும் அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, தூக்கிடுச்சு. லாபானுக்குள்ள கோபம்னா கோபம், அப்படிப்பட்ட கோபம். ராத்திரி வருகிறார், வந்து தங்குறான். ஆனா கர்த்தர் யாக்கோபுக்காக லாபானின் சொப்பனத்தில் பேசுகிறார். லேலுயா, யோசிச்சு பாருங்க, யாக்கோபு செஞ்சது சரியா தப்பா? சொல்லாம கொள்ளாம போனது. 20 வருஷமா சோறு போட்டிருக்காருல, 2 பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காருல, இத்தனை பேர என்னதான் தப்பு இருந்தாலும் சொல்லிட்டு தானே போனோம். அவர் இல்லாத நேரத்தில் சொல்லாம கொள்ளாம போயிட்டார். லாபானை பொறுத்த வரைக்கும் என் சாமியும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவ்வளோ கோபத்தோடு வருகிறார். யாக்கோபு தவறு பண்ணின மனுஷனா இருந்தாலும் யாக்கோபுக்காக லாபானுடைய சொப்பனத்தில் கர்த்தர் பேசினார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கோயில் பூசாரி அவன் கனவுல போய் இயேசு பேசுறாருன்னு வச்சுக்கிடுவோம். அவனுக்கு எதுவும் செஞ்சிடாதன்னு சொன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? இந்த அம்மா திடீர்னு நாளைக்கு சர்ச்சைக்கு வருதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த சடை போட்ட அம்மா, இயேசுநாதர் என் கனவுல சொன்னாரு, அந்த சபை பாஸ்டுக்கு போய் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு வான்னு சொன்னாரு அப்படின்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்படிதான் லாபானுடைய கனவுல ஆண்டவர் போய் சொல்றாருங்க, பாரு, அவன்கிட்ட நல்லதை மட்டும்தான் நீ பேசணும், வேற ஏதாவது நீ பேச. அந்த வசனத்தை வாசிங்க. 23 இருந்து வாசிங்க. அப்பொழுது அந்த லாபான் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு கர்த்தர் சொல்லிட்டார். இங்க பாரு, அவங்கிட்ட நீ ஏதாவது ஏருக்கு மாறா பேசுன தொலைச்சிரும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அந்த பயம் அந்த மனுஷனை கொல்லணும்னு வந்தவன், நம்ம நாளைக்கு படிப்போம், கொல்லணும்னு வந்தவன் கொல்லாம அவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சைட்ல நம்ம நியாயத்தை பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். நமக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம தனியா இருக்கிறோம்னு சொல்லி. ஆனா நம்ம ஒரு நாளும் தனிமை கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருந்து நமக்காய் பேசுவார், நமக்காய் அவங்க கிட்ட பேசுவார். நமக்கு தெரியாது, அது நமக்கு தீமை செய்யணும்னு நினைச்ச ஏராளமான நபர்கள் உண்டு, ஏராளமான நபர்கள் உண்டு. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது நானும் என் கூட இன்னொரு பாஸ்டரும் போகிறோம். போகும்பொழுது ஒருவரை கிராஸ் பண்ணி நாங்கள் போகிறோம். ஒருவரை கிராஸ் பண்ணி போகிறோம். போகிற வழியில் இடையில ஒரு ஃபோன் வருது. ஓரமாக நிப்பாட்டி அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறேன். நான் யாரை கிராஸ் பண்ணி போனேன்னா அவர் எனக்கு பின்னாடி வந்துட்டார். பின்னாடி வந்த உடனே அந்த ஹெல்மெட் போட்டிருந்தனால அவருக்கு அடையாளம் தெரில. வந்தவர் என் பின்னாடி வந்திருந்தவர் அடையாளம் பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நானும் ஹெல்மெட்டை கலட்டுறேன். ஓ பாஸ்டர், நீங்களா, எப்படி இருக்கிறீங்க, என்ன பேசுட்டு, உங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்றார். எங்கள் அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு. உங்கள் அப்பா சொன்னார், எனக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை நீங்கள் தான் செய்யணும், என் பிள்ளைங்க யாரும் ஊழியத்துக்கு வரமாட்டாங்க, நீங்கள் தான் செய்யணும்னு அன்னைக்கே என்னை கூப்பிட்டாரு. அன்னைக்கே நான் வராமல் போயிட்டேன். வந்திருந்தேன்னா நேரம் நாங்கள் அந்த சபையை நடத்திருப்பேன் அப்படின்னா. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போய் 3 வருஷம் ஆச்சு.
அந்த ஆள் என்கிட்ட கதை சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது சொன்னார், எனக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னார். சரி, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அர்த்தம், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த மனுஷனுக்கு நம்மளை பார்க்குறது என்ன செய்யலை, பிடிக்கலை. அந்த அர்த்தத்தில் அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஆனால் நம்மகிட்ட கேள்வி கேட்பதற்கோ நம்மளை எதிர்ப்பதற்கோ நிறைய பேருக்கு பலன் இருக்குது. ஆனால் ஒருத்தர் கூட நம்மளை எதிர்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணுகிறார். அல்லேலூயா. இது நம்ம பலத்தினால் அல்ல, கர்த்தர் அவர்களோடு பேசினதுனால், ஆண்டவர் அவங்களோடு பேசினார். அவங்ககிட்ட நன்மையை தவிர வேற எதையுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு. யாக்கோபுக்கு இந்த விஷயமே தெரியாதுல்ல. யாக்கோபு அவர் சொல்றாரு, அது யாருன்னு என்ன அவரை என்ன, ஆமா, அது எப்படி நான் என்ன சொல்றேன், ஊழியம் கர்த்தருடையது. ஊழியம் கர்த்தருடையது. யாரை எங்கே எப்போ அப்படின்றது தேவன் தீர்மானிக்கிற விஷயம். தேவன் தீர்மானிக்கிற விஷயம். இதுல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பேச முடியாது. யாரு அடுத்து யாருன்னு யாருக்குமே என்ன செய்யாது. ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஊழியம் வரும்னே யாருக்குமே தெரியாத. இப்படி ஒரு ஊழியக்காரரு ஆண்டவர் கொண்டு வருவார்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஊர் சுடுகாடா இருந்த ஊர்ல, மரித்தவர்களை புதைக்கக்கூடிய ஊர், எரிக்கக்கூடிய ஊர். இந்த பகுதியில் ஒரு மனுஷனும் வரமாட்டான். அப்படி இருந்த இடத்துல வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அளந்து கொடுத்தாங்க. இந்த இடத்துலலாம் ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க, ஒரு சபை வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் தீர்மானித்தார், இங்கே கொண்டு வந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாக்கோபுக்காக பேசுறதுக்கு யாருமே கிடையாது. யாக்கோபு ஒரு ஆள், அந்த குடும்பத்தில் ஒரு ஆண், மீதி இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை, 4 பெண்கள் பிள்ளைங்க, கொஞ்சம் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்த்து சண்டை போட முடியாது. அதே நேரத்தில் லாபான் தனி ஆள் கிடையாது, அந்த ஊரை சேர்ந்தவன். லாபானுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஊரை சேர்ந்தவங்க, ஊரே திரண்டு வந்து நிக்குது. இப்ப விடிஞ்சா யாக்கோபை அடிக்கணும்னு தான் இவங்களுடைய பிளான். ஆனா ராத்திரியோட ராத்திரியா கர்த்தர் அந்த மனுஷனுடைய சொப்பனத்தில் தோன்றுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நீங்க யாக்கோபா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காய் பேசுவார். யாக்கோபு நீதிமான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, தவறு பண்ணியிருந்தாலும் கூட தேவன் யாக்கோபுக்காக என்ன செஞ்சாரு, பேசினார். அல்லேலூயா. நிறைய முறை இந்த வேத பகுதியை நான் நிறைய ஊழியக்காரங்கிட்ட பேசியிருக்கிறேன். சில நேரங்களில் சிறுலிப்தூரில் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் எப்போவுமே என்னை ரொம்ப நக்கலாக விளையாட்டாக பேசுவார். எப்போவுமே ஒன்னையெல்லாம் எவன்ப்பா ஒழித்து கூப்பிட்டான் அப்படிம்பாரு. ஒன்னையெல்லாம் நீ ஏகப்பட்ட நிறைய பேர்ட்ட கடனை வாங்கிட்டு கொடுக்காம சீட்டிங் பண்ணுறியாம்ல, உன்னைய வண்டா ஊழித்து கூப்பிட்டான் அப்படிம்பாரு. நான் ஆமாம், அப்போமெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். யாக்கோபுக்காக பேசின தேவன் எனக்காக பேசுவார். யாக்கோபு தூங்கினாரு, அதனால யாக்கோபுக்காக லாபானுடைய சொப்பனத்தில் கர்த்தர் பேசினார். அதே போல நம்ம ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம்னா, கர்த்தருக்குன்னு நின்னோம்னா, நீங்க வீட்டில் தூங்குங்க, உங்கள் எதிரிகளோடு கர்த்தர் பேசுவார். உங்களை தீங்கு நினைக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க தீங்கு செய்யவே மாட்டாங்க. எத்தனை நபர்கள் இங்க வரணும், இவனை அவமானப்படுத்தணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைத்த நபர்கள் கூட வர முடியாதபடிக்கு கர்த்தரே என்ன பண்ணாரு, இதுவரைக்கும் கர்த்தர் தடுத்து வச்சிருக்கிறார். இனியும் கர்த்தர் நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த யாக்கோபு நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஜெபம் பண்ணுமா, கண்களை மூடுங்க.